இறையருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சியை பற்றி. இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும். இது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். இதனால் சில பேருக்கு நல்லதும் நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம். ராகுவும் கேதுவும் நிழல் மாதிரியே இருப்பாங்க. இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ, எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி தான் பலன் கொடுப்பாங்க. இதுவரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருந்தாங்க. ஆனால் இப்போ ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் மாற போகிறாங்க. இதனால் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது. இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவும் சிம்மத்தில் வரப்போகிற கேதுவும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சியில் விருச்சக ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் வர்றதுனால தொழில் மற்றும் குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் அவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். குடும்ப வாழ்க்கையில் விருச்சக ராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கோபப்படாமல் இருங்க. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் கூட பெருசாக ஆக்கிடாதீங்க. ஆனால் தனம், குடும்பம், வாக்கு இதில் நல்லாவே இருக்கும். இரத்த பந்து உறவுகளில் மன வருத்தங்கள் இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க. அவங்களுக்கு தேவையானது செய்து கொடுங்க, ரொம்பவும் நல்லது. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் அவர்களின் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். தொழிலில் விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டுங்க. கூட வேலை செய்கிறவங்களும் திடீர்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிற கேதுவுக்கும் விநாயகரை கும்பிடுங்க. விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்து வழிபடுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் ஏதாவது புதுசாக மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தில் பேசிட்டு பண்ணுங்க. உங்கள் மேலதிகாரிகள்கிட்டையும் கூட வேலை செய்கிறவங்க கிட்டையும் உங்கள் ரகசியங்களை முழுசாக சொல்லாதீங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் இருக்கலாம். விருச்சக ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் போது அவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். 4ஆம் இடத்தில் குரு பார்க்கறதுனால தடைகள் எதுவும் கல்வியில பெருசாக இருக்காது. மாணவர்கள் ரொம்பவே நல்லா படிப்பாங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் போது அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சக ராசிக்காரங்க இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், சளி தொந்தரவு இதில் கவனமாக இருக்க வேண்டுங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. ராகு கேது பயிற்சி நடக்கிற இந்த டைமில் செக்கப் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. உங்கள் பெற்றோர்களோட உடல்நிலையும் ரொம்பவே பார்த்துக்கோங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரங்க தொழில் நல்லா இருக்கிறதுக்கு விநாயகருக்கு அருகம்புல் வைத்து சாமி கும்பிடுங்க. காரிய சித்தி மாலை அல்லது கணபதி காயத்ரியை ஓட விடுங்க. வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு முத்துக்குமார சாமி வைத்தியநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே 1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் கொடுத்து பூஜை பண்ணி விபூதியையும் குங்குமத்தையும் வீட்டில் வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சில நல்ல விஷயங்களையும் சில கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் கொடுத்தது. விநாயகரை நம்புங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.